விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்போ சமீபத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல உள்ள பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க தென்னை விவசாயிகள் அவங்களோட தென்னை மரத்துல வெள்ளை ஈக்கள் தாக்கல் அதிகமா இருக்கு. அதே மாதிரி விளைச்சல் பாதிக்கப்படுது. தென்னை விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற வேதனையை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை தடவை பாக்குறீங்க அப்படின்னா விவசாயம் பண்ற அனைத்து தகவல் அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தென்னை விவசாயிகள்லாம் எதை பத்தி வேதனைகள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தென்னை மரங்கள்ல வெள்ளை மற்றும் சுருள் வெள்ளை, ருக்கோஸ் வெள்ளை, தஞ்சை வாடல் நோய், அதே மாதிரி கேரளா வேர் வாடல் நோய், இந்த மாதிரி நோய்கள், இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குறதுனால விளைச்சல் பாதிக்கப்படுது. அதனால சந்தையில நல்ல விலைகளும் போக மாட்டேங்குது அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் முன் வச்சு வேதனைகளை தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தென்னை மற்றும் தேங்காய் ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். ஏன்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல நமக்கு தேங்காயும் ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இருக்கு. அதனால தேங்காய் பயன்பாடு மக்களிடையே அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மாதிரி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத விவசாயிகள் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த வெள்ளை எப்படி தாக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தாக்குறதுனால என்ன பாதிப்பு அந்த தென்னை மரத்துல உருவாகும் அப்படின்னா, இந்த வெள்ளை ஈக்கள் இலைகள்ல தான் தாக்கும். தென்னை மரத்துல இருக்க இலைகள்ல தான் தாக்கும். இந்த இலைகள்ல தாக்குறப்ப இந்த வெள்ளை ஈக்கள் என்ன செய்யும்னா, இலைகள்ல உள்ள சாறுகளை உரியும். சாறுகளை ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கும். இப்போ இந்த சாறுகளை உரியறனால அந்த தென்னை மரம் வலுவிழந்துரும். அதாவது அதுக்கான போதியமான அந்த வலுவு இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்துலதான் இந்த மாதிரி சைட்ல நிறைய பூஞ்சான் நோய்கள், அதாவது கேரளா வேர் வாடல் நோய், அதே மாதிரி தஞ்சை வாடல் நோய், இந்த மாதிரி நிறைய பூஞ்சான் நோய்கள் தாக்குறப்போ ஈஸியா அந்த தென்னை மரம் அதுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகும். இதனாலதான் விளைச்சல் அதிகமா பாதிக்கப்படுது அப்படிங்கிற வேதனையை விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை, இது தென்னை விவசாயிகள் அதிகமா இருக்க இடங்கள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை இடங்கள்ல இருக்க விவசாயிகள் இதுக்கான வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதுபடி பாக்குறப்ப இப்போ சந்தையில ஒரு தேங்காயோட ரேட் 60 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இப்போ இதை பத்தி பார்த்தோம்னா, இப்போ 60 ரூபானா விவசாயிகளுக்கு லாபம் தானே, ஏற்கனவே அதிகமா தானே இருக்கு ரூபா, விலை அதிகமா தானே போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா விளைச்சல் இங்க கம்மியா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இந்த தாக்குதல் நோயினால ஒரு மரத்துல 50 காய்கள் முதல் 60 காய்கள் வர வேண்டிய இடத்துல 20 முதல் 25 காய்கள் தான் வருது. அப்படிப்பட்ட நேரத்துல விலை என்னதான் அதிகமா இருந்தாலும் அவங்க கிட்ட விளைச்சல் இல்லை. அப்படி விளைச்சல் இந்த நோய்களால பாதிப்புக்குள்ளார மரங்கள்ல இருந்து விளைச்சல் கம்மியா இருக்கனால இந்த மாதிரி விலைகள் அதிகமா போனாலும் விவசாயிகளோட வருமானம் இது மூலயமா அதிகரிக்கல. எதுக்கு என்னதான் தீர்வு, என்னதான் பண்றது, இவ்வளோ இது பண்றாங்களே விவசாயிகள், இது இவ்வளவு வேதனை தெரிவிக்கிறாங்க, இது எப்படிதான் கட்டுப்படுத்துறது, இந்த வெள்ளை வராம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல இருக்க விவசாயிகள், அதாவது குறிப்பா இந்த பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டையில இருக்க விவசாயிகள் அந்த மாவட்ட ஆட்சியரை போய் சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கோரிக்கையை முன் வச்சு இதுக்கு அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அரசாங்க சைடுல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுக்கு எடுக்கப்படல. இதுக்காண்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி விவசாயிகள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாகிறாங்க. குறிப்பா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைகள்ல அதிகமா பயிரே தென்னை தான். ஆனா அந்த மாதிரி இருக்க நேரத்துல தென்னை விவசாயிகள்லாம் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முன் வச்சு பதிவு வெளியிட்டு இருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால இந்த இடங்கள்ல உள்ள தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் வேளாண் அலுவலர்கள் தான் நேரா போய் விவசாயிகளை வயல் அவங்களோட இடங்கள்ல சந்திச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்க கிட்ட சொல்றது மூலயமா இந்த நோயும் அந்த பூச்சி தாக்குதலையும் விவசாயிகளை ஈஸியா கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியம் அரசாங்கம் கண்டிப்பா ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் அந்த நடவடிக்கையை அரசாங்கம் சைடு இருந்து இதுக்கு எடுக்கல. கூடிய சீக்கிரத்துல எடுப்பாங்கிறத நம்புவோம். ஸோ இப்போ இந்த பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறது, இயற்கை மூலயமா எப்படி கட்டுப்படுத்துறது, இல்லை என்னென்ன மருந்துகள் நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கான ஒரு வீடியோ பதிவு நம்மளோட சேனல்லே போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அப்படி பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன்,
ஸோ கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த கட்டுப்படுத்துறது எப்படிங்கிற ஒரு இது வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட விவசாயம் பண்ண நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.